ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. ஸோ அதுவும் மேக்கிங் வீடியோ போஸ்ட் பண்ணி. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் மேக்கிங் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பேங்கிள்ஸில் பண்ணியிருக்கோம், ஒன் கட் பேங்கிள்ங்க. சரிங்களா? ஸோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நானுமே ட்ரை பண்ணுறேன். பேங்கிள்ஸ் வந்து லுக் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு. நான் வந்து உங்களுக்கு கிளாஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையுமே பாருங்கள். இந்த பேங்கிள் செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 hours டைம் எடுத்துச்சுன்னே சொல்லலாம். அதை வந்து சுருக்கி உங்களுக்கு வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூன் ஷேப்பு, தென் வந்து ஐ ஷேப்பு, தென் வந்து ரவுண்டு, அவ்வளோதான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற க்ளூ வந்து ஃபெவிக்ரில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எந்த க்ளூ யூஸ் பண்ணலை. ஸோ அப்போ தான் வந்து இதோட ஃபினிஷிங் வந்து நல்லா வந்துருந்துச்சு. இதில் நம்ம நிறைய ரோசஸ் பண்ண போகிறோம், குட்டி குட்டி ரோசஸ் பண்ண போகிறோம், பெரிய ரோசஸையும் கலந்து பண்ண போகிறோங்க. ஸோ நான் வைக்கிறது உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் மூன் ஷேப் நான் எப்படி வச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இதில் வந்து மூன் ஷேப்பை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாதுங்க. ஸோ அந்த 2 ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் கீழே டச் ஆகணும். ஸோ அதனால் வந்து கம் கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கோம், நல்லா நிற்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 1 by 1 வைக்காமல் அப்படியே ஒன்றுக்கு சைடில் ஒன்று அந்த மாதிரியே வச்சுட்டு வரணும் இதை. ஸோ அதனால தான் கம் வந்து நம்ம நிறைய போட்டு வைக்கிறோம். ஸோ அப்படியே போய் அது ஸ்டிக் ஆகிக்கும், காஞ்சதுக்கப்புறம் கம்மெல்லாம் தெரியாது, நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டை முடிச்சிடணும் உள்ளார. ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு 3D பேங்கிள். 3D பேங்கிள் அப்படின்னாவே நடுவில் வந்து கேப் கொடுக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளார ஒர்க் பண்ணுவோம், அது வந்து 3D பேங்கிள்னு சொல்லுவோம். ஸோ லேயர் பேங்கிள்னால் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்று அப்படி பண்ணுறது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 3D பேங்கிள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும், அதனால் அப்படியே வந்து அந்த ரவுண்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ரவுண்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு வேறு கலர் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து கலர் காம்பினேஷன் வந்து 3 கலர்ஸ் எடுத்திருக்கோம். ரெட்டு, அப்புறமா வந்து பேரட் க்ரீனு, தென் வந்து பர்பிள். ஸோ இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ் தான் வச்சுருக்கோங்க. அப்போ இன்னுமே வந்து லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பேஸ் வந்து நான் ரெட் கலர் த்ரெட் சுற்றியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மூன் ஷேப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், இப்போ எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான், பட் சின்ன சர்க்கிள் ரோஸ் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ரோஸ் ஃபார்ம் பண்ணுறதுல தான் வந்து நம்ம வந்து அந்த ரவுண்டை கரெக்டாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உள்ளார வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு பெரிய ரவுண்டுக்கு வந்து நல்லா நிறைய கொஞ்சம் பிடிக்கும், சின்ன ரவுண்டுக்கு கம்மியாக பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே கலராக யூஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 2 பேங்கிளுக்கு ஒரு 50 கிராம் குந்தன்ஸ்னாச்சும் பிடிச்சிருங்க. அந்தளவுக்கு இது பெரிய பேங்கிள், ப்ளஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப 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 யூனிக்கான பேங்கிள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்கிறது வந்து 6K ஐ ஷேப் எடுத்திருக்கேன். அந்த பக்கம் ஒரு லீஃப் மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரோஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி, ப்ளஸ் வந்து நம்ம ஒரு லீஃப் பேட்டர்னில் செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட்டை கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் க்ரீனை அதை விட கொஞ்சம் குட்டியாக பண்ணோம். இப்போ நான் பண்ணிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோஸு, அதாவது ஒரு 3 petals மட்டும்தான் அதில் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி ரோஸ் வயலட் கலர்லாம் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஸோ வந்துட்டு இது வந்து அடுத்த ஸ்டேஜ். இதே மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த ரோஸஸை பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாகவே. இதுக்கு நடுவில் இருக்க கேப்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஷேப் யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஐ ஷேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஷேப் வந்து நான் க்ளாஸி ஃபினிஷ் லீஃப் கலரில், அதாவது நம்ம வந்து எடுத்துருக்கிறது க்ரீன் கலர் ஐ ஷேப் எடுத்துருக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு லீஃப் பேட்டர்ன் நம்ம வச்சாச்சு ஐ ஷேப். அதுக்கப்புறம் அகைன் நான் ரெட் கலர் இப்போ வைக்க போகிறோம். ஸோ இன்னொரு தடவை நான் அதையவே ரிப்பீட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நம்ம கிளாஸஸ்மே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸில் வந்து ரெக்கார்டிங் மட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேங்க இப்போ டைம் இல்லாதனால. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பேசிக்கே தெரியாது, குந்தன் பற்றி எதுவுமே தெரியாதுங்கிறவங்க கூட ஈஸியாக அதில் கற்றுக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரெக்கார்டிங் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதையுமே வந்து வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாகவே கற்றுக்கலாம். டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணுவேன், சர்டிஃபிகேட்டுக்கும் இது ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன், சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பேன், அந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் உங்கள் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிட்டு விடுங்க. ஸோ அதில் வந்து எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே நம்ம சார்ஜ் பண்ணுறது கிடையாது சர்டிஃபிகேட்க்கு. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்மே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ www.silkthreadboutique.in வெப்சைட்டை லான்ச் பண்ணி ஸோ அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயுமே ஏதாச்சும் வேணும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ரீசெல்லிங்க்கு வந்து யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் சொன்ன டைமுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ வெளிநாட்டு ஆர்டர்ஸுமே நம்ம நிறைய அனுப்பிச்சிட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக. ஸோ இங்கே இந்தியாவுக்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம ஷிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸ் எல்லா பக்கமே ஷிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரீசெல்லிங் அப்படின்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு ஸோ ரீசெல்லிங் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து யாருமே வந்து போடுறதில்ல. நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுங்க. எப்பயுமே ஒரு இல்லாத விஷயத்த ஒரு இடத்துல நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ஸோ நல்லா வந்து வாங்குவாங்க. ஸோ இதுவுமே ஒரு வெளிநாட்டு ஆர்டருக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ கனடா கஸ்டமருக்காக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கஸ்டமர் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ணாத டிசைன்ஸ், யுனிக்கான டிசைன்ஸாக என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா நல்லா எனக்கு மூவ் ஆகும். ஏன்னா வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய டிசைன்ஸையே திருப்பி வாங்காமல் யூனிக்கான டிசைன்ஸாக வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக அங்கே மூவிங் இருக்குங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ்லாம் நிறையவே வாங்கியிருக்காங்க. ஜாஸ்மின் ஃப்ளார்ஸு, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ எல்லாமே வாங்கினாங்க. ஏன்னா அங்கே அது இருக்காது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசேல் பண்ணணுன்ற ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பேன். ஸோ வெப்சைட்டில் போட்டிருக்க ரேட்டை விட ரீசெல்லிங் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு கம்மி பண்ணி நான் கொடுப்பேங்க அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பேசிகிட்டே வந்துட்டு நம்ம வந்து அடுத்த செக்ஷன் ஆஃப் ஃப்ளார்ஸையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அடுத்ததையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டர் பார்ட்டை கவர் பண்ண போகிறோம். சென்டர் பார்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ நல்லா காஞ்சிருச்சு அந்த இடம். அதுக்கப்புறம் தான் நான் அடுத்தது பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து காயத்துக்கு முன்னாடி உடனே அதில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாங்க ஸ்டோன்ஸ் வந்து நெகந்துரும். நீங்கள் வச்சது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அதில் வைப்போம். நிற்க வைக்கிறது வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும். பட் அதை பண்ணி பார்த்திங்கன்னா தான் தெரியும் அதை வந்து நிற்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. ஸ்லாண்டிங்காக அதுவும் நிற்க வைக்கிறது. ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக நிற்க வச்சுட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த ஒர்க் கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக கிடைக்குங்க. ஸோ ஃபினிஷிங் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமர் வாங்குவாங்க. ரிப்பீட்டடான கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம எப்பயும் போல், அதாவது அவுட்டர் லேயர் தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சோம். உள்ளார வைக்கிறத வந்து நம்ம ரோஸ் எஃபெக்ட்லேயே உள்ளார வந்து அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே அழகாக நின்றுக்குங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வைங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ பொறுமையான்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து நம்ம ஹேண்ட் ஒர்க்கில் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு. அந்த ஃபினிஷிங்கை கொண்டு வந்திங்கன்னா தான் கஸ்டமர் அகைன் ரிப்பீட் வருவாங்க. நிறைய பேர் அக்கா ஆர்டர்ஸ் இல்லை, கஸ்டமர் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒரே ஒரு ரீசன் வந்து ஃபினிஷிங். அந்த ஃபினிஷிங்கை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது எப்படிங்கிறத மட்டும் கற்றுக்கோங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி ப்ராக்டிஸ் மட்டும்தாங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீட் ஃபினிஷிங் வந்துடும். ஸோ வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா. நடுவில் வந்து நான் 3mm ரவுண்ட் வச்சுருக்கேன். செராமிக் கோல்டு வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபுல் பேங்கிள்ஸையும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அக்கா இது ஃப்ளாட்டில் பண்ணியிருக்கோம் இல்லையா, நார்மலில் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். கஸ்டமர் வந்து எனக்கு எல்லாமே ஃப்ளாட் தான் வேணும்னு சொன்னால இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் பண்ணோம் ஒன் கட்டில். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 12 to 13 டிசைன்ஸ் பண்ணால் எல்லாமே எனக்கு ஃப்ளாட் தான் வேணும்னு சொல்லிட்டாங்கங்க. ஸோ நார்மலே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஃப்ளாட் சூஸ் பண்ணேன். கஸ்டமருக்கு வந்து எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாட் வேணுன்னா ஃப்ளாட் சூஸ் பண்ணிக்கோங்க, நார்மல் வேணுன்னா நீங்கள் நார்மலே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒன் கட்டில் மேக்ஸிமம் வந்து ஃப்ளாட் நார்மலுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியாது. பட் கஸ்டமர் கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. ஸோ இதுதாங்க இந்த பேங்கிள்ஸை வந்து இப்படியே வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒன்று பெருசு, அதுக்கடுத்து குட்டி, அதுக்கடுத்து அதை விட குட்டி, அதுக்கப்புறம் லீஃபு, இப்படி வச்சு தான் இந்த பேங்கிள்ஸை டிசைன் பண்ணோம். ஸோ ஒரு ஹாஃப் த பேங்கிள்ஸ் டிசைன் பண்ணவே எங்களுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே டைம் எடுத்துச்சு. அதை சுருக்கி உங்களுக்கு வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சவங்க லைக் போடுங்க. ரேட் கேட்பீங்க, அதையும் கண்டிப்பாக சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து குந்தன்ஸ் விழுந்துறதுக்கான்னு சொல்கிறீங்க. குந்தன்ஸ் வந்து விழுக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் கம்மியாக வச்சுருப்பீங்க. கம் எவ்வளோ வைக்கணும்னு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கம் வச்சா மட்டும்தான் அந்த பேங்கிள்ஸ் வந்து விழுகாது, லைஃப் லாங் நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுவுமே ப்ராக்டிஸில் மட்டும்தான் நீங்கள் கொண்டு வர முடியும்.
ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. ஸோ இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ரேட்டு வந்துட்டு பண்ணிட்டு தான் என்னால் கால்குலேட் பண்ண முடிஞ்சுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னும் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம பார்த்து கண்ணில் பார்த்து ரேட் சொல்லுவோம். அதுக்கு அடுத்த டைம்லேருந்து நம்ம வந்து ஓகே இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் குந்தன்ஸ் பிடிச்சிருக்கு, இவ்வளோ டைம் எடுத்திருக்கு, அப்போ அதுக்கான ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும்னு நம்ம மைண்டுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸிங்க்கு மட்டும் கிளாஸ் கேட்டுட்ருக்கீங்க. சீக்கிரமாக அந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டிங்ஸாக கொடுக்கலான்ட்டு இருக்கீங்க. அப்படி யாருக்காச்சும் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் கிளாஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட்டில் ப்ரைஸ் ஃபிக்ஸிங்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து எவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நான் சீக்கிரமாக அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் கிளாஸை வந்து கொண்டு வரேங்க. ஸோ வேறு ஏதாச்சும் கிளாஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கிடைக்கிற டைமில் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆவீங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு ப்ராக்டிஸ் மட்டும்தாங்க. கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 650 வரைக்கும் இதை தாராளமாக சேல்ஸ் பண்ணலாங்க. நான் கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரீசெல்லிங்னால கம்மி ப்ரைஸ் கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு ரீசெல்லிங்க்கு வேணும்னா கம்மி ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ரீசெல்லிங்னால் நம்மளுக்கு ஒரு 10 பேர்னாச்சும் வாங்குற மாதிரி இருக்குங்க. இல்லை சிங்கிளாக வேணும் அப்படிங்கிறவங்க எங்கிட்ட 550க்கு நீங்கள் இந்த பேங்கிள்ஸை வாங்கிக்கலாம். ஸோ பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ ஒர்க் இருக்குது. 550ஆன்னு யோசிக்காதீங்க, மற்ற பேஜில் இதை விடவே ரேட் அதிகமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட்லேயே நிறைய பேர் பார்த்துட்டு வந்து அக்கா வெப்சைட்டில் கூட ரேட் ஏற்றலைங்க்கா, நீங்கள் நார்மல் ரேட் தான் வச்சுருக்கீங்க, இதுதான் உங்களோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்குமே. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக என்னை ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறீங்க, நிறைய பேர் வாங்குறீங்க, நிறைய பேர் நான் ஆஃபர் கொடுக்குறத டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டெய்லியுமே நான் ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கண்டிப்பாக வெப்சைட்டில் போட்டுகிட்டே தான் இருக்கேன். பார்த்துட்டு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரீசெல்லிங்க்கு அப்படின்னா தாராளமாக டக்குன்னு நான் போடக்குள்ளேயே வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து கரண்ட் ஸ்டாக் இருக்கும். இல்லைனா ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கும் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ வந்து அந்த ப்ராடக்ட்டை மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஸோ ரீசெல்லிங்க்கு வேணும்னா இப்போ நான் கம்மி ப்ரைஸில் ஒரு பேங்கிள்ஸ் கொடுக்குறேன்னா அதை டக்குன்னு வாங்கிக்கோங்க. இந்த மேக்கிங் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.